ஹலோ. ரொம்ப பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். என் மறைந்த எஜமானருக்கு ஒரு கல்லறை கட்ட வேண்டும் என்று எனக்கு குறிப்பிட்ட ஒரு தொகை தேவை என்பதால் தான் இதை செய்கிறேன். நான் இந்த வேலையில் என் மனதை வைத்துள்ளேன். அது கட்டப்படும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன். நான் அவரது வாழ்க்கையை பற்றி இன்னும் கொஞ்சம் சொன்னேன். அதற்கு அவர் தயக்கத்துடன் ஆரம்பித்தார். நான் 13 வயது சிறுவனாக இருந்தபோது என் தந்தைக்காக ஆடு மந்தியை பராமரிப்பதில் நான் மும்முரமாக இருந்தேன். ஒரு நாள் எங்கள் கிராமத்திற்கு ஒரு மெலிந்த துறவி வந்தார். அவரது மெலிவு கிட்டத்தட்ட மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவரது எலும்புகள் அவரது தோலிற்கு வெளியே வருவது போல தோன்றியது. அவர் ஒரு இரவு உணவு மற்றும் தங்குமிடம் கேட்டார். அதை என் தந்தை அவருக்கு உடனடியாக கொடுத்தார். அவர் எப்போதும் புனிதர்களை மரியாதையுடன் நடத்தினார். இருப்பினும் ஒரு இரவு தங்குவதற்கு பதிலாக அவருக்கு தங்குமிடம் ஒரு வருடத்திற்கு மேலாக நீட்டிக்கப்பட்டது. எங்கள் குடும்பம் அவர் மீது ஏற்படுத்திய அன்பு அவ்வளவு. என் தந்தை தொடர்ந்து அவரை எங்கள் விருந்தோம்பலை அனுபவிக்கும்படி வற்புறுத்தினார். அவர் ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு விசித்திரமான சக்திகள் இருப்பதை நாங்கள் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தோம். ஒரு மாலை வேளையில் நாங்கள் அரிசி மற்றும் காய்கறிகளை எளிய உணவில் சாப்பிட அமர்ந்திருந்தபோது அவர் என்னை பல முறை மிக நெருக்கமாக பார்த்தார். ஏன் என்று நான் யோசித்தேன். மறுநாள் காலை அவர் நான் ஆடு மேய்க்கும் இடத்திற்கு வந்தார். என் பக்கத்தில் அமர்ந்தார். என் குழந்தை, அவர் சொன்னார், நீ ஒரு ஃபக்கீராக மாற விரும்புகிறாயா? அந்த மாதிரியான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது பற்றி எனக்கு தெளிவான யோசனை எதுவும் இல்லை. ஆனால் அதன் சுதந்திரமும் விசித்திரமும் என்னை மிகவும் கவர்ந்தது. அதனால் நான் அப்படி ஆவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவரிடம் சொன்னேன். அவர் என் பெற்றோரிடம் பேசினார். நான் 3 வயது பெரியவனாக இருக்கும்போது திரும்பி வருவேன் என்றும் பின்னர் என்னை தன்னுடன் அழைத்து செல்வதாக கூறினார். விந்தையாக என் பெற்றோர் இருவரும் அந்த நேரத்தில் இறந்துவிட்டார்கள். அதனால் அவர் வரும்போது நான் அவருடன் செல்ல மிகவும் சுதந்திரமாக இருந்தேன். அதன் பிறகு நாங்கள் கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு சென்று நிலத்தில் சுற்றி திரிந்தோம். நான் அவருடைய சீடனாக, அவர் என் எஜமானராக. இன்று நீங்கள் கண்ட அற்புதங்கள் எல்லாம் உண்மையில் அவருடையது. ஏனென்றால் அவற்றை எப்படி செய்வது என்று அவர்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இவற்றையெல்லாம் எளிதில் கற்றுக்கொள்வது சாத்தியமா? நான் கேட்கிறேன். பக்கீர் சிரிக்கிறார். பல வருட கடின பயிற்சியால் மட்டுமே ஒரு மனிதர் இது போன்ற விஷயங்களில் தேர்ச்சி பெற முடியும். எப்படியோ அவருடைய கதை உண்மையாக தெரிகிறது. அவர் ஒரு இனிமையான நேர்மையான மனிதர் போல் தெரிகிறது. நான் குணத்தால் சந்தேகப்பட்டாலும் என் சந்தேகத்தை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறேன். நான் ஒரு அசாதாரண கனவில் வாழ்ந்தேனா என்று நிச்சயமற்ற நிலையில் கூடாரத்திலிருந்து வெளியே வரும்போது இனிமையான காற்று என்னை உயிர்ப்பிக்கிறது. தொலைதூர வளாகத்தை நிழலாடும் அழகான தென்னை மரங்களின் வரிசையை அது அசைப்பதை நான் கேட்கிறேன். நான் எவ்வளவு தூரம் நடக்கிறேனோ அவ்வளவு நம்ப முடியாத இந்த சாதனைகள் எனக்கு தோன்றும். பக்கீரின் தரப்பில் சில தந்திரங்களை நான் சந்தேகிக்க விரும்புகிறேன். ஆனால்
அவரது குணம் நேர்மையானதாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் புலப்படும் தொடர்பு இல்லாமல் பொருட்களை நகர்த்தும் இந்த அற்புதமான கலையை எப்படி விளக்க முடியும்? இயற்கை விதிகளை ஒருவர் தனது விருப்பப்படி எவ்வாறு மாற்ற முடியும் என்பதை எனக்கு புரியவில்லை. ஒருவேளை நமக்கு தெரியாது. நாம் நினைப்பது போலவே விஷயங்களில் தன்மையும் பற்றி அதிகம். பூரி இந்தியாவின் புனித நகரங்களில் ஒன்றாகும். பழங்காலத்திலிருந்தே மடாலயங்களும் கோயில்களும் இங்கு இருக்கின்றன. சில வருட திருவிழாக்களில் போது யாத்ரீகர்கள் நகரத்திற்குள் வருகிறார்கள். மேலும் அதன் 2 மைல் பயணத்தில் பிரம்மாண்டமான ஜெகர்நாத்தின் காரை தேரை ரதத்தை இழுக்க உதவுகிறார்கள். அந்த இடத்தை கடந்து செல்லும் புனித மனிதர்களை படிக்க நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன். இதன் விளைவாக எனது முந்தைய சாதகமற்ற எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு அலைந்து திரியும் புனித மனிதர். அவர் ஆங்கிலம் சரியாக பேசாமல் உடைத்து பேசுகிறார். ஆனால் என்னால் அது புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம். ரம புப்போட்டு.